புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். +2 பொதுத் தேர்வு இன்று துவக்கம். தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் 10வது மற்றும் +2 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நடப்பாண்டுக்கான +2 பொதுத் தேர்வு இன்று துவங்கி 26ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. முதல் நாளான இன்று தமிழ் உட்பட மொழிப்பாடங்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 3412 தேர்வு மையங்களில் 8,27,475 பேர் எழுதுகின்றனர். முறைகேடுகளை தடுக்க 4540 நிலையான மற்றும் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு மையங்களில் குடிநீர், இருக்கை, மின்சாரம், காற்றோட்டம், வெளிச்சம் மற்றும் கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இது தவிர மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேர்வறைக்குள் செல்போன் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹால் டிக்கெட்டில் உள்ள விதிகளை பின்பற்றி மாணவர்கள் நடக்க வேண்டும். விடைத்தாளில் நீலம் அல்லது கருப்பு நிற பேனாவால் மட்டுமே எழுத வேண்டும். அதேபோல் விடைத்தாள்களில் எவ்வித சிறப்பு குறியீடு, தேர்வெண், பெயர் ஆகியவற்றை குறிப்பிடக்கூடாது. ஆள்மாறாட்டம் செய்வது, துண்டுத்தாள் அல்லது பிற மாணவர்களை பார்த்து எழுதுதல், விடைத்தாள் மாற்றம் செய்தல் போன்ற ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடும் மாணவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதிகபட்சம் 3 ஆண்டு அல்லது நிரந்தரமாக தேர்வெழுத தடை விதிக்கப்படும். தேர்வு குறித்த சந்தேகங்கள் மற்றும் புகார்களை தெரிவிக்க 144117 மற்றும் 9498383075 9498383076 எண்களை தொடர்பு கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் துறை தெரிவித்துள்ளது. மகிழ்ச்சியோடும் பதற்றமின்றியும் தேர்வை எழுதுங்கள். மாணவர்களுக்கு முதல்வர் வாழ்த்து. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் பதற்றமின்றியும் தேர்வை அணுக வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கை: தமிழகத்தில் மாணவ செல்வங்களுக்கான மேல்நிலை பொதுத் தேர்வு இன்று முதலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 11ஆம் தேதி முதலும் தொடங்க இருக்கிறது. மேல்நிலை தேர்வை 7,99,692 மாணவ மாணவியரும், 10ஆம் வகுப்பு தேர்வை 8,82,806 மாணவ மாணவியரும் எழுத உள்ளனர். உயர்கல்வியே எங்கள் இலக்கு என்னும் உறுதியோடு ஆண்டு முழுவதும் ஊக்கத்தோடு படித்து உங்கள் குறிக்கோளின் நுழைவு வாயிலான மேல்நிலை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத உள்ளீர்கள். கருத்தாய் படித்து கல்வி கடமையாற்றி அதன் பலன் கனியும் காலம் இது. என்னால் முடியும் என்னும் மந்திர சொல்லை மனதில் பதியுங்கள். அறிவில் தெளிவும், மனதில் துணிவும், செயலில் உறுதியும் இருந்தால் தேர்வு பற்றிய அச்சம் தேவையில்லை. தேர்வுகளை முனைப்புடனும் முழு கவனத்துடனும் எழுதுங்கள். இக்காலத்தில் உங்கள் உடல் நலனும் மனநலனும் மிகவும் அவசியமானது. சத்தான உணவும் போதுமான தூக்கமும் மன அமைதியும் தேர்வுகளை எதிர்கொள்ள துணை நிற்கும். நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் பதற்றமின்றியும் தேர்வை அணுகுங்கள். உங்கள் லட்சிய பாதையில் சிறிது தளர்ச்சி வந்தாலும் பதற்றமின்றி முயற்சி செய்யுங்கள். உழைப்பிற்கேற்ற பலனை நிச்சயம் அடைவீர்கள். ஒவ்வொருவருக்குமான வாய்ப்பு பறந்து விரிந்து கிடக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் உயர்கல்வி இலக்கினை அடைய புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற சிறப்பான திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அன்பு குழந்தைகளே, மன வலிமையும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்கள் வெற்றி பாதைக்கான படிக்கட்டுகள். தன்னம்பிக்கையுடன் தேர்வு எழுதுங்கள். உங்கள் உயர்வு தமிழகத்தின் வளர்ச்சி. தேர்வு எழுதும் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அனைவரும் சிறப்பான வெற்றி பெற என் உளப்பூர்வமான வாழ்த்துக்கள் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கரார் காட்டும் திமுக. மதிமுகவில் திமுக எதிர்ப்பு குரல் வலுக்கிறது. திமுக கூட்டணியில் 2021 சட்டசபை தேர்தலில் மதிமுக 6 தொகுதிகளில் போட்டியிட்ட 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. வரும் சட்டசபை தேர்தலுக்காக திமுக தொகுதி பங்கீடு பேச்சுக்குழுவினரை மதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுக்குழுவினர் சமீபத்தில் சந்தித்து பேசினர். அப்போது வைகோவுக்கு ராஜ்யசபா சீட் சட்டசபை தேர்தலில் 12 தொகுதிகள் வழங்க வேண்டும் என மதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை திமுக ஏற்கவில்லை. ராஜ்யசபா சீட் கிடையாது, தனி சின்னத்தில் போட்டியிட்டால் 3 தொகுதிகள், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் 4 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை அறிந்த வைகோ அதிருப்தி அடைந்தார். ராஜ்யசபா எம்பி பதவியை எதிர்பார்த்த வைகோ திமுக கூட்டணியில் தான் நெருக்கமாக இருப்பதை உணர்த்த தன் நடைப்பயணத்தை துவக்கி வைக்க முதல்வர் ஸ்டாலினை அழைத்தார்.
மேலும் பார்லிமென்டில் தான் பேசிய பேச்சுக்களை புத்தகமாக தயார் செய்து முதல்வரிடம் அணிந்துரை கேட்டார். இந்நிலையில் ராஜ்யசபா சீட் மறுக்கப்பட்டது அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மதிமுக முதன்மை செயலர் துரை ஆதரவாளர் சத்யகுமாரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஈரத்துண்டை போட்டு கழுத்தறுத்து இன்றும் நம்பிக்கை துரோகம் செய்யும் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி திமுகவிலிருந்து உடனே வெளியேறுங்கள். 2019 லோக்சபா தேர்தலில் முன்னாள் அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் வாயிலாக மறைந்த கணேசமூர்த்திக்கு நெருக்கடி தந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைத்தனர். 2024 லோக்சபா தேர்தலில் செத்தாலும் தனி சின்னத்தில் தான் மதிமுக போட்டியிடும் என அறிவித்த துறையால் மதிமுக பாதுகாக்கப்பட்டுள்ளது. அடுத்த வீட்டு பிள்ளைக்கு பாலும் பாயசமும் கொடுத்து நம் குழந்தைகளுக்கு வெறும் பச்சை தண்ணீர் மட்டும் கொடுக்கின்றனர். இதை மதிமுக தொண்டர்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நிலத்தில் 1000 அடிக்கு கீழ் உள்ள தண்ணீரை சுவாசிக்கும் ஆலமரத்தை ஒருபோதும் சாய்த்துவிட முடியாது. அதுபோல் ஒருபோதும் எங்களை அழித்துவிட முடியாது. வைகோ உடனே முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த தேர்தலின் போது மதிமுகவில் இருந்த அவைத்தலைவர் துரைசாமி, முன்னாள் அமைச்சர் சந்திரசேகர், சிவகங்கை மாவட்ட செயலர் செவந்தியப்பன் உட்பட 12 பேர் வெளியேறிவிட்டனர். துணை பொதுச் செயலராக இருந்த மல்லை சத்யா தனிக்கட்சி துவக்கியுள்ளார். இதனால் மதிமுக ஓட்டு வங்கி பிரிந்துள்ளதால் சீட் எண்ணிக்கையை திமுக குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கெஜ்ரிவால் வழக்கில் சிபிஐ மேல்முறையீடு முதல் விசாரணை எப்போது? டெல்லியில் முதல்வர் ரேகா குப்தா தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கிறது. இங்கு 2015 முதல் 2024 வரை ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக இருந்தார். அவரது கட்சியின் மூத்த தலைவர் மணீஷ் சிசோடியா 2015 முதல் 2023 வரை துணை முதல்வராக செயல்பட்டார். கடந்த 2021 ஆம் ஆத்மி ஆட்சியில் புதிய மதுபான கொள்கை அமல்படுத்தப்பட்டது. இதில் 100 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக புகார்கள் எழுந்ததை அடுத்து புதிய கொள்கை ரத்து செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் கைதான கெஜ்ரிவால் சுமார் 6 மாதமும், மணீஷ் சிசோடியா சுமார் 2 ஆண்டுகளும் சிறையிலிருந்து பின்னர் ஜாமீனில் வந்தனர். டில்லி ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து வந்தது. விசாரணையின் முடிவில் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்பட வழக்கில் சேர்க்கப்பட்ட 23 பேரையும் நீதிமன்றம் விடுதலை செய்தது. இதை எதிர்த்து சிபிஐ மேல்முறையீடு செய்துள்ளது. அதில் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பு முற்றிலும் தவறானது. நீதிபதி ஒரு குறுகிய கால விசாரணையை மட்டும் நடத்தி ஆதாரங்களை மேலோட்டமாக பார்த்துள்ளார் என சிபிஐ தனது மேல்முறையீட்டு மனுவில் கூறியது. இந்நிலையில் டில்லி ஐகோர்ட் நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா முன் வரும் 9ஆம் தேதி இந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வர இருக்கிறது. ஹோலி விடுமுறைக்கு பின் நீதிமன்றம் திறக்கப்படும் முதல் நாளிலேயே இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வாட்ஸ்அப் செயலிக்கு மத்திய அரசு கட்டுப்பாடு. இனி தானாகவே லாக் அவுட் ஆகிவிடும். வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற தகவல் பரிமாற்ற செயலிகளை பயன்படுத்துவதில் மத்திய தொலைத்தொடர்பு துறையின் சிம் பைண்டிங் விதிமுறை மார்ச் 1 முதல் கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் போன்ற ஆப்களை மொபைல் போனில் இன்ஸ்டால் செய்யும் போது ஒருமுறை OTP மூலம் பதிவு செய்யப்படுகிறது. அதன் பின் அந்த மொபைலில் குறிப்பிட்ட சிம் கார்டு இல்லை என்றாலும் வாட்ஸ்அப் செயலி இயங்கும். இதை பயன்படுத்தி பல இணைய மோசடிகள் அதிகரித்து வருகிறது. சிம் கார்டு இணைப்பில் இல்லாததால் மோசடி கும்பலை கண்டறிவது சிரமமாகிவிடுகிறது. எனவே மொபைலில் சிம் கார்டு இருந்தால் மட்டுமே வாட்ஸ்அப் செயல்படும் என்ற புதிய கட்டுப்பாட்டை மத்திய அரசு விதித்துள்ளது. அதுதான் சிம் பைண்டிங் விதிமுறை. மொபைல் போனில் சிம் கார்டு இருந்தால் மட்டுமே வாட்ஸ்அப் செயல்படும், இல்லை என்றால் செயல்படாது. வாட்ஸ்அப் வெப் மூலம் லேப்டாப் மற்றும் கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப் பயன்படுத்தும் போது ஒரிஜினல் சிம் கார்டை சரிபார்க்கும் வகையில் ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கும் ஒருமுறை வாட்ஸ்அப் தானாகவே லாக் அவுட் ஆகிவிடும். மீண்டும் லாகின் செய்ய சிம் கார்டு உள்ள போன் மூலம் QR கோடை ஸ்கேன் செய்ய வேண்டும். சைபர் மோசடிகளை தடுக்கவே இந்த புதிய விதிமுறையை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம், பிரதமர் மோடி அவசர ஆலோசனை. மேற்காசியாவில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தின. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் மேற்காசிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. இதனால் மேற்காசியாவில் போர் பதற்றம் தீவிரமாக உள்ளது. இந்த நாடுகளில் இந்தியர்கள் அதிகம் உள்ளனர். இந்நிலையில் மதுரையிலிருந்து நேற்றிரவு டில்லிக்கு வந்த பிரதமர் மோடி பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் அவசர கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார்.
இதில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படைகளின் தளபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் மேற்காசியாவில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு, கள நிலவரம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இதற்கிடையே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சயீதுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி அங்குள்ள இந்தியர்களை போர் தாக்குதலிலிருந்து பாதுகாத்ததற்காக நன்றி தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் மோடி வலியுறுத்தல். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படை கூட்டு தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த போரில் ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். இதனால் கடும் கோபமடைந்த ஈரான் இஸ்ரேலையும் அமெரிக்க படை தளங்கள் இருக்கும் சவுதி, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட 8 முஸ்லிம் நாடுகளையும் தீவிரமாக தாக்க தொடங்கியுள்ளது. மேலும் அபுதாபி, துபாய் சர்வதேச விமான நிலையங்கள், புகழ்பெற்ற ஹோட்டல்கள் மற்றும் வீடுகள் மீது ஈரான் குண்டு வீசி வருகிறது. இதனால் அங்கு பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. இந்த தாக்குதலை கண்டித்து பிரதமர் மோடி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹாயானுடன் பேசினேன். அமீரகத்தின் மீது தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரான் தாக்குதலில் இருந்த அமீரக மக்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல். தாக்குதலின் போது இந்தியர்களை காத்த அமீரக அரசுக்கு நன்றி என மோடி கூறியுள்ளார். மேலும் போர் குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் தொலைபேசியில் மோடி பேசினார். ஈரான் நடத்திய தாக்குதல் குறித்து இந்தியாவின் கவலைகளை தெரிவித்ததோடு மக்கள் பாதுகாப்பை முன்னுரிமையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஈரான் இடைக்கால உச்சத் தலைவராக அலி ரெசா தேர்வு. ஈரான் உச்சத் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி வயது 86 இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படைகள் நடத்திய தாக்குதலில் பலியானார். 36 ஆண்டுகளாக இப்பதவியில் இருந்தவர். இவர் ஈரானின் 2வது உச்சத் தலைவர். முதல் உச்சத் தலைவராக ருஹல்லா கொமேனி இருந்தார். இவர் ஈரானில் 1979 இஸ்லாமிய புரட்சி மூலம் மன்னராட்சியை அகற்றி இஸ்லாமிய குடியரசு ஆட்சியை நிறுவியவர். அவர் மறைவுக்கு பின் அப்பதவிக்கு அயத்துல்லா அலி கமேனி வந்தார். இப்போது ஈரானின் உச்சத் தலைவராக அவரது 2வது மகன் மோஜ்தபா கமேனி பதவிக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவரும் தந்தை கமேனியை போன்றே தீவிர மத கொள்கைகளை பின்பற்றுபவர். இதுவரை பின்னணியில் இருந்து ஆட்சியை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் வாரிசு ஆட்சி ஈரானின் குடியரசுக் கொள்கைக்கு எதிரானது. எனவே இவருக்கு உயர் குருமார்களின் எதிர்ப்பு இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த சூழலில் இடைக்கால உச்சத் தலைவராக அந்நாட்டின் மூத்த மத குருவான அயத்துல்லா அலி ரெசா அராபி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நிரந்தர உச்சத் தலைவரை தேர்வு செய்யும் வரை அலி ரெசா அடங்கிய கவுன்சில் நாட்டை வழிநடத்தும். ஈரானில் 88 உறுப்பினர்கள் கொண்ட நிபுணர்கள் சபை உள்ளது. இவர்கள்தான் உச்சத் தலைவரை தேர்வு செய்வர். புதிய உச்சத் தலைவர் உடனே தேர்வு செய்யப்பட்டால் அவரையும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கொல்ல நேரிடும் என்ற அச்சத்தால் தேர்தலை தாமதப்படுத்துவதாக கூறப்படுகிறது.